ஹாய் ஆல், சியர்ஸ் டு எவரிவன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்ம சித்தா டெக்ஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க, சர்ஜரியில வந்து இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இதுதான் டாக்டர் வெர்சஸ் பேஷண்ட். ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை தான் நம்ம இங்க வந்து சொல்ல போறோம். ஸோ இதை வந்து நம்ம சித்தா டெக்ஸ்ட்ல வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அதுல வந்து சொல்லியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்ற நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நூல் வந்து எதுல இருக்கு அப்படின்னா, இந்த நூலுடைய பகுதி வந்து பெருமாள் திருமொழி அப்படின்ற பகுதியில இருக்கு. அதுல வந்து 105 பாடல்கள் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நம்ம பாட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பாடலை எழுதுனது யாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ திஸ் சாங் வாஸ் ரிட்டன் பை குலசேகர் ஆழ்வார் அப்படின்றவர் தான். ஓகே, சோ இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஆழ்வார்களை பத்தி கொஞ்சம் பார்த்தரலாம். பொதுவாவே ஆழ்வார்கள் வந்து 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. இந்த ஆழ்வார்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து எப்பவுமே பெருமாள் அவரை தான் வர்ணிச்சு பாடல்கள் எழுதுவாங்க. பெருமாள் மீது மடத்தனமான அன்புடையவர்கள் தான் இந்த ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட 12 ஆழ்வார்ல ஒருத்தர் தான் குலசேகர் ஆழ்வார். இந்த குலசேகர் ஆழ்வாருடைய வாழ்நாள் பாத்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு, இதான் அவருடைய காலம். இந்த 12 ஆழ்வார்கள்ல ஒருவர் தான் குலசேகர் ஆழ்வார். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த சாங்ல ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தம், அந்த பேர்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 4000 சாங்ஸ் இருக்கும். திவ்ய பிரபந்தம் அப்படின்னா அநேகர் எழுதின ஒரு தொகுப்புரை தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்ப நம்ம பாட்டுக்குள்ள போயிடலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரீசன்ட் 10th இந்த சிலபஸ்லயுமே இந்த சாங்ஸ் எல்லாம் இப்ப ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் அப்படின்னு. சோ வாங்க பாக்கலாம். சோ இப்ப நம்ம அந்த பாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் அந்த உச்சரிப்புகள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால், மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. சோ இங்கதான் அந்த சாங் இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் வந்து நம்ம வந்து எதுல எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து டாக்டர் வர்சஸ் பேஷண்ட், ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். செகண்ட் 2 லைன்ஸ் எதுல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, காட் வர்சஸ் ஆழ்வார். சோ இந்த முதல் 2 லைனுடைய அர்த்தத்தை சொல்லிக்கிறேன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால். வாள் அப்படின்னா ஏதேனும் கூர்மையான பொருள் அல்லது கத்தி. சோ அந்த கத்தியை வச்சு ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியின் மீது ஏதாவது கீறலோ ஏதாவது வெட்டோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஏதாவது பண்ணும் போது அந்த மருத்துவர் மீது அந்த நோயாளிக்கு எந்த கோபமும் வரவில்லை. ஏனென்றால் நோயாளனுக்கு மருத்துவன் மீது இருக்கக்கூடிய காதல் என்றால் அந்த மருத்துவன் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு நம்பிக்கை. என்ன செஞ்சாலும் நம்ம நன்மைக்கு தான் டாக்டர் செய்வாரு. நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் செய்யறாரு. அதே மாதிரி மருத்துவருக்கும் நோயாளன் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு, எப்படியாவது இந்த உயிரை காப்பாத்திடணும்பா அப்படின்ற ஒரு அன்பு. அந்த அன்புனாலதான் இவங்க 2 பேருக்கு இங்க ஒரு ரிலேஷன் இருக்கு. சோ இதுல நம்ம என்ன கண்ணன் எடுத்துருக்கோம் அப்படின்னா, எது செய்தாலும் நன்மைக்கே பிளஸ் அன்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 லைன்ஸ்ல பாருங்க, மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. இல்ல பார்த்தோம் அப்படின்னா மாயத்தால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? மாயத்தால் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, இறைவனுடைய விளையாட்டு. சரியா? இப்போ மீளா துயர் தரினும்னா தீராத துயர், தீராத துயர். வித்துவ கோட்டம்மா, வித்துவ கோட்டம்மா அப்படின்னா இங்க பாருங்க, வித்துவ கோடுனா கேரளால இருக்கக்கூடிய பாலக்காடு ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் வித்துவக்கோடு. சோ அங்க உயர் வந்த பெருமாளுடைய கோவில் வந்து இங்க இருக்கு. இந்த பாடல் ஒரு உருவகமான பாடல். அதாவது இங்க வந்து பெருமாளை பத்தி தான் குறிப்பிட்டிருக்காங்க. பட் குலசேகர் ஆழ்வார் இத ஒரு வித்துவக்கோட்டை அம்மாவினுடைய நிலைக்கு வந்து இங்க பெருமாளை வந்து கொண்டு வந்து அவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? சோ செகண்ட் இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறைவனாகிய எனக்கு நீ எப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் தந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் பாதத்திலேயே உன் காலடியிலேயே நான் சரணகதியா வந்து அடைஞ்சு நிற்பேன். உன்னை எனக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு எது செஞ்சாலும் நன்மைக்குதான் செய்வ அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் சொல்லியிருக்கார்.
சோ ஓவரால் கண்டென்ட்ல இதுல காமனா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, எது செய்தாலும் நன்மைக்கு. சோ அது டாக்டர்கிட்டயே அப்படிதான் இருக்கு அண்ட் இறைவனடியிலே அப்படிதான் இருக்கு. ஓகேவா? இந்த பாடல்ல என்னுடைய ஓன் இன்டர்பிரேஷனை உங்க கூட ஷேர் பண்றேன். சோ எனக்கு தோணுன மாதிரி உங்களுக்கும் தோணியிருக்கான்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்டர்பிரேஷன்ஸ் இது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம செய்யற தொழிலுக்கு உண்மையா இருக்கணுங்க. அது இறை தொழிலாக இருந்தாலும் சரி, மருத்துவ தொழிலாக இருந்தாலும் சரி. நீங்க செய்யற தொழிலுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா அதுல நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்பர் 2, அன்பு. சோ இந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே டாக்டருக்கும் பேஷண்ட் தான் அன்புங்கிறனாலதான் அவங்களுக்குள்ள ஒத்து போகுது. இறைவனுக்கும் ஆழ்வாருக்கும் அந்த அன்புங்கிறனாலதான் அவங்களுக்குள்ள ஒத்து போகுது. சோ அந்த அன்பு தான் எல்லா பிரச்சனைகளையும் நீங்களாக்கி விடுது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. 3வது அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். நீங்க செய்யற எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் அது ஒரு டெடிகேஷனோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா நீங்க உங்களோட டெஸ்டினேஷனை ஈஸியாவே ரீச் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட், நம்பிக்கை. சோ மருத்துவருக்கு நோயாளர் மீது நம்பிக்கை, எப்படியாவது நம்ம காப்பாத்திடலாம், நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். நோயாளருக்கும் மருத்துவர் மீது நம்பிக்கை, நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக தான் பண்றாரு, நம்மள கொன்ற மாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கை இங்க இந்த 4 லைன்ஸ்லயுமே நம்ம பார்த்திருக்கோம். சோ இது எல்லாமே இந்த பாடலை படிக்கும் போது எனக்கு கிடைச்ச என்னோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். இதே இன்டர்பிரிட்டேஷன்ஸ் உங்களுக்கும் தோணி இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம பாடல் கருத்தை பத்தி பார்த்துடலாமா? பாடல் கருத்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு சங்க இலக்கிய நூல். ஓகேவா? அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து கூறும் பாடல் தான் இந்த பாட்டு. பக்தி இலக்கியங்களையும் அறிவியல் கருத்துக்கள் சேர்ந்திருக்குன்றத அக்காலத்து பாட்டுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்ம சித்த மருத்துவம் எவ்வளவு சிறப்புன்றது. ஓகேவா? அண்ட் ஓவராலா 4000 திவ்ய பிரபந்தம் தான் இதுதான் பெருமாள் திருமொழியில அடங்கியிருக்கு. இது வந்து 691வது பாசுரம் இந்த பாடல். அண்ட் இந்த பாட்டு இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட டெக்ஸ்ட்ல இருக்குங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா? மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் ஃபார் மை அல்மைட்டி who gave this beautiful opportunity. And I want to thank my parents and my brother. So இவங்களால தான் நான் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியுது. And I really thank you for this. Thank you for all your love and support. Thank you for watching. Bye.